ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த வீடியோவில் மிஸ்ஸஸ் வெல்ஃப்டன் லைஃப் ஸ்டைல் சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். நான் பேரை கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வுல்ஃப்னா ஓனாய் தானே. வாங்க இவங்க சேனல் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்க, எப்படியாப்பட்ட வீடியோக்கள் போடுறாங்க என்பதை டீட்டெயிலா ரிவ்யூ பண்ணலாம். இவங்க சேனலை விசிட் பண்ண பார்த்த பிறகு ஐ எம் சூப்பர் ஷாக்ட். ஏன்னா அந்த அளவுக்கு வெட்டியான வீணா போன வீடியோக்கள் தான் நிறைய இருந்துச்சு. பேசிக்கா இவங்க யூடியூப் குடும்பம். இவங்க அம்மா ஒரு யூடியூபர், அவங்க அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாமே ஒரு யூடியூபர்ஸ் தான். அதனால இவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு எப்படி யூஸ்லெஸ்ஸான வீடியோக்கள் போடலான்னு நல்லாவே கத்து வச்சிருக்காங்க. எப்படி நோகாம நொங்கெடுக்கலாம் என்பதை இவங்க வீடியோக்களை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம இவங்களுக்கெல்லாம் ஒரு நினைப்பு இருக்குங்க. இவங்க லைஃப்லாம் ரொம்ப கிரேட்டா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் வீடியோக்கள் போடுறாங்க. யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கலாம் என்ற கான்செப்ட்லாம் இப்போ ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேனல்லாம் பாருங்களேன், வெறும் யூஸ்லெஸ்ஸான வீடியோக்கள் போட்டே தன்னுடைய காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த சேனல் சமீபத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். அதுல அவங்க தம்பிக்கு பர்த்டேன்னு கடைக்கு போய் கிஃப்ட் வாங்க போறாங்க. என்ன கிஃப்ட் வாங்க போறாங்க தெரியுமா? கன்னு வாங்க போறாங்க. அது டாய் கன்னோ அது ஒரிஜினல் கன்னோ அது எனக்கு தெரியாது. அவங்க தம்பிக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு கன்னு வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போய் அங்க உள்ள சில கன்ஸ் எல்லாம் செக் பண்ணி அதுல ஒன்னு செலக்ட் பண்ணி கிஃப்டா கொடுக்கறாங்க. நான் கேக்குறேன், உங்க சேனல் லைஃப் ஸ்டைல் சேனல் தானே, அதுல குழந்தைகளும் பாக்குறாங்க, டீனேஜர்ஸும் பாக்குறாங்க, எல்லா தரப்பு மக்களும் பாக்குறாங்க. இதுல உங்க குழந்தைய வேற வீடியோக்களை காட்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியாப்பட்ட வீடியோக்கள் போடும் பொழுது நீங்க எவ்வளவு பொறுப்போட இருக்கணும்னு உங்களுக்கு கொஞ்ச நாளும் தெரியுதா? ஏன்னா அதே வீடியோவில் உங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாத்தையும் காட்டுறீங்க. அதே வீடியோவில் நீங்க கன்னு வாங்கி அங்க செக் பண்ணி இந்த துப்பாக்கிய வச்சுக்கிறதும் நீங்க காட்டுறீங்க. உங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வரதையும் காட்டுறீங்க. இதன் மூலம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு துப்பாக்கி, கன்னு என்ற விஷயம்லாம் உங்களுக்கு பிடிக்கலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனா அதுக்குன்னு மெனக்கட்டு அதை ஒரு வீடியோவாக்கி அதை படமாக்கி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம மத்தவங்களுக்கு காட்டுறீங்க பாத்தீங்களா? அதை தான் நான் கேள்வி கேட்கிறேன். இதன் மூலம் நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? மத்த லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு ஒரு கெட்ட கேவலமான ஒரு தப்பான முன் உதாரணமாகி ஸ்டைல் சேனல் நடத்துறவங்களையே கேவலப்படுத்துறீங்க. வீடியோக்கள் பார்க்கும் பொழுது எனக்கு இன்னொன்னு தோணுது, நீங்க பக்கா மணி மைண்டட் ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்க பண்றதை எல்லாம் ரொம்ப கமர்ஷியல் ஆக்குறீங்க. இந்த வீடியோக்கள் மூலம் நீங்க சம்பாதிக்கணும் என்பதற்காக என்னென்னமோ பண்றீங்க, ஏதேதோ காட்டுறீங்க. இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்க வீட்டுக்கார் ஹீரோயும் இல்ல, நீங்க ஹீரோயினும் கிடையாது. ஏன் இதை சொல்றேன்னா, நடிகர்களை மிஞ்சுற அளவுக்கு நீங்க உங்க வீடியோக்கள்ல நடிக்கிறீங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, யதார்த்தத்தை மீறி நீங்க ஃபேக்கா அன்ரியலிஸ்டிக்கா தான் உங்க வீடியோக்களை பதிவிடுறீங்க. அப்புறம் உங்க வீடியோக்கெல்லாம் ஓவர் பந்தா, ஓவர் ஆட்டிடியூட், ஓவர் செலிப்ரேஷன், ஓவர் டிராமாவா தான் இருக்கு. அதுவும் உங்க பையனை காட்டி காட்டி நிறைய வீடியோக்கள் பதிவிடுறீங்க. இது எப்படி இருக்குன்னா, அந்த காலத்துல குழந்தைங்களை வச்சு ரோட்ல வித்த காட்டி சம்பாதிப்பாங்க. அதை இப்ப நீங்க உங்க வீடியோக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த மிஸ்ஸஸ் வெல்ஃப்டன் லைஃப் ஸ்டைல் சேனல் எல்லோரும் பார்க்குவதற்கு தகுதியே இல்லாத சேனல். இவங்க சேனலை பார்க்காதீங்கன்னு நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதனாலதான் சொல்றேன், இவங்க வீடியோக்களை பார்த்து உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. ஏன்னா இவங்க மத்தவங்க நேரத்தை வீணடிக்கிறதுக்காகவே வீடியோ போடுறாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம தேவையில்லாத வீடியோக்கள் தான் அவங்க சேனல்ல நிறைய இருக்கு.
இப்ப கூட பாருங்களேன், கடைசியா அவங்க போட்ட வீடியோ ஒன்று, நான் ஏன் 5 மணிக்கு ஏந்திரிக்கிறேன் என்பதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. நீங்க 5 மணிக்கு எந்திரிச்சா என்ன, 6 மணிக்கு எந்திரிச்சா என்ன, 7 மணி எந்திரிச்சா எங்களுக்கு என்ன? உங்க தேவைக்காக நீங்க 5 மணிக்கு ஏந்திரிக்கிறீங்க. அதுவே ஒரு நாடகமாக்கி அது பெரிய உலக அதிசயம் மாதிரி எங்களுக்கு காட்டி ஒரு டிராமா பண்றீங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க வீடியோக்கள் பண்ற ஒவ்வொன்றும் ரொம்ப ஃபேக்கா தான் இருக்கு. இதுதான் உங்க குடும்ப சேனல்கள் நடத்திக்கிட்டு இருக்க மத்தவங்களும் பண்றாங்க. லட்டூஸ் கிச்சன் சேனல்ல உள்ளவங்களும் இத பக்காவா பண்றாங்க. சௌபி சேனல்ல உள்ளவங்களும் இந்த நாடகத்தை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால பாக்குற நம்ம வியூவர்ஸ் இவங்க சேனலை பார்த்து ஏமாறாதீங்க. இவங்கெல்லாம் வீடியோக்காக நடிக்கிறாங்க, நாடகம் ஆடுறாங்க. பாக்குற வியூவர்ஸ் மேல கொஞ்சம் கூட அக்கறையும் பொறுப்பும் இல்லாமல் தான் நிறைய வீடியோக்கள் பதிவிடுறாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றேங்க, இவங்கெல்லாம் பர்ஃபெக்டான லைஃப் ஸ்டைல்ல லீட் பண்ணவே கிடையாது. அவங்களுடைய ஆடம்பரத்தையும் அவங்க குடும்ப கொண்டாட்டங்களையும் காட்டி அவங்க ரொம்ப யதார்த்தமா இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட நடிக்கிறாங்க. அப்புறம் இவங்க சேனலுக்கு கரெக்டா தாங்க பேர் வச்சிருக்காங்க, வோல்ஃப்னு. ஏன்னா ஓனாய் கூட்டம் நம்மளை அழிச்சிடும். நம்ம சேனல் பேஜ்ல சில பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, பாசிட்டிவா சில சேனலை பத்தி சொல்லுங்கன்னு. என்னால முடிஞ்ச அளவுக்கு சில சேனல்களை பாசிட்டிவா நான் சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு சேனல் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த சேனலை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணிட்டு அந்த சேனலை பற்றி நான் ரிவ்யூ பண்றேன். அதே மாதிரி இன்னும் சில பேர் கேக்குறாங்க, லேடிஸ் நடத்துற லைஃப் ஸ்டைல் சேனலை பற்றி மட்டும் பேசுறீங்கன்னு. நம்ம சேனல்ல ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், லேடிஸ் நடத்துற லைஃப் ஸ்டைல் சேனலை மட்டும் ரிவ்யூ பண்ணல. நம்ம சில ஆன் யூடியூபர்ஸ் லைக் இர்ஃபான் போன்றவங்களை பத்தியும் நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம். மாதிரி இன்னொன்னு நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் சேனல்லாம் லேடிஸை முன்னிலைப்படுத்தி அந்த சேனலை தான் நடத்துறது ஆண்கள் தான். அதனால இது முழுக்க பெண்களால நடத்தப்படுறது இல்ல, ஆண்களும் இதுல பார்ட்னரா இருந்துதான் இந்த சேனல் எல்லாம் இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால புதுசா பாக்குறவங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த சேனல் ஆரம்பிச்சதோட நோக்கமே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான். அதனால பாக்குற வியூவர்ஸ் பொறுப்பா இருங்க. இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து நாம விலகியே இருப்போம். உங்களுக்கு என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனல்ல ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி. பொல்லாத